கோவை அவினாசி சாலையில் இன்று காலையில் கவிழ்ந்த எரிவாயு டேங்கர் லாரி தற்போது அகற்றப்பட்டிருக்கிறது அந்த பகுதியிலிருந்து. இதனால் அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்திருக்கிறார்கள். தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் கோவை செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில். ஞானசேகரன், இப்போ வந்து பாதுகாப்பாக கூட்டிட்டு வரதை எடுத்துட்டு போறதை பார்க்க முடியுது. என்ன ஏற்பாடு செஞ்சு இந்த லாரியை எடுத்துட்டு போறாங்க, டேங்கர் லாரியை? வணக்கம் கோபால். அதாவது 18 டன் எரிவாயுடன் 11 மணி நேரத்துக்கு மேலாக ஏற்பட்ட போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. பலத்த பாதுகாப்புடன் தற்பொழுது டேங்கர் லாரி கொண்டு செல்லப்படுகிறது. அதாவது கொச்சியிலிருந்து கோவை கணபதி பகுதியில் உள்ள எரிவாயு குடோனுக்கு 18 டன் கொள்ளளவுடன் டேங்கர் லாரி ஒன்று வந்து கொண்டிருந்தது. இன்று அதிகாலை 3 மணி அளவில் லாரி கோவை அவினாசி சாலை உத்திரிபாளையம் மேம்பாலத்தில் ஏறி வரும்போது எதிர்பாராத விதமாக லாரிக்கும் டேங்கருக்கும் இடையேயான இணைப்பு துண்டானது. இதனால் தனியாக பிரிந்த டேங்கர் மேம்பாலத்தின் மீது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. மேலும் டேங்கரில் இருந்து எரிவாயு கசிய தொடங்கிய நிலையில் லாரி ஓட்டுநர் இது தொடர்பாக உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தார். தகவலின் அடிப்படையில் உடனடியாக விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் எரிவாயு டேங்கர் மீது தண்ணீர் பீச்சி அடித்தனர். சம்பவ இடத்துக்கு வந்த கோவை மாவட்ட போலீசார் பொதுமக்கள் அருகில் செல்லாத வண்ணம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் அவினாசி சாலை மேம்பாலம் மாநகரின் முக்கிய சாலை சந்திப்பாக இருப்பதன் காரணமாக போக்குவரத்து மேம்பாலத்தில் தடை செய்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். போக்குவரத்து மாற்றம் செய்து பாதுகாப்பு பணியை பலப்படுத்தினர். கோவை மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வுகளை மேற்கொண்டனர். 500 மீட்டர் சுற்றளவுக்கு போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டது. பள்ளிகளுக்கும் ஆட்சியர் விடுமுறை அறிவித்தார். அத்தோடு அந்த பகுதியில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்கள் எரிவாயு கசிவை தடுப்பதற்காக மேற்கொண்ட கசிவை தடுத்து நிறுத்தினர். மேற்கொண்டு பரவாமல் இருக்க கசிவை தடுத்தனர். தொடர்ந்து திருச்சியிலிருந்து டேங்கரை எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் வாகனத்தில் 10 பேர் கொண்ட குழுவினர் நவீன கருவிகள் மூலம் எல்பிஜி கேஸ் கசிவு உள்ளதா என்பதை ஆய்வு செய்தனர். கிரெயின் உதவியுடன் எமர்ஜென்சி ரெஸ்பான்சிவ் வாகனத்தில் பரிசோதனைகள் நடைபெற்று வந்தது. மேலும் டேங்கர் லாரி தற்பொழுது அந்த ஆய்வு பணிகள் பரிசோதனைகள் முடிவு பெற்ற பின்னர் அந்த டேங்கரை மற்றொரு லாரியில் பொருத்தினர். அந்த மற்றொரு லாரியில் பொருத்தப்பட்ட லாரியை தற்பொழுது கொண்டு சென்று கிலோமீட்டரில் உள்ள குடோனுக்கு கொண்டு சென்று கொண்டுள்ளனர். மிகுந்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் லாரியின் அருகிலே 2 தீயணைப்பு வாகனங்கள் பின்தொடர்ந்து செல்கின்றன. மேலும் 2 தீயணைப்பு வாகனங்கள் செல்கின்றன. 2 ஆம்புலன்ஸ்களும் பின்தொடர்ந்து லாரிக்கு பின்னால் சென்று கொண்டுள்ளன. அது அந்த குடோனை அடைந்த பின்னர் மேலும் அந்த லாரியில் ஏற்பட்ட சேதங்களை சரி செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோபால். நன்றி ஞானசேகரன், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.